தாராபுரம் பேருந்து நிலையத்தில் மக்காச்சோள தள்ளுவண்டியை அகற்ற சென்ற நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக நகரமன்ற உறுப்பினர்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் தினமும் குறைந்தது 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பயணிகள் வந்து செல்கின்றனர். தாராபுரம் பேருந்து நிலையம் முன்பக்க பகுதியில் தள்ளுவண்டியில் மக்காச்சோளம் மற்றும் வேக வைத்த நிலக்கடலைகளை விற்பனை செய்து வருபவர் ராம்தாஜ் திமுக. இவர் தினமும் விற்பனை செய்து தனது குழந்தைகளை படிக்க வைத்து வருகிறார். இந்த நிலையில் இவரது கடையை மட்டும் முன்விரோதம் காரணமாக திமுக நகரமன்ற தலைவர் பாபு கண்ணன் தூண்டுதலின் பெயரில் தாராபுரம் நகராட்சி அதிகாரிகளை வைத்து கைவசப்படுத்தி நகராட்சி துப்புரவு தொழிலாளர்களை வைத்து கடையை அப்புறப்படுத்த மிரட்டல் விடுத்து வருகின்றனர். உடன் நகர திமுக துணை செயலாளர் கமலக்கண்ணன், திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் யூசுப், சீனிவாசன், சக்திவேல், ஐயப்பன் இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்காச்சோள தள்ளுவண்டி விற்பனையாளர் கூறுகையில், ராமதாஸ் ஆகிய நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கட்சியின் விசுவாசியாக இருந்து வருகிறேன். நான் தாராபுரம் மத்திய பேருந்து நிலையம் முன்பு தள்ளுவண்டியில் தினமும் மாலை நேரங்களில் மக்காச்சோளம், பனங்கிழங்கு, பச்சை நிலக்கடலை வேக வைத்த விற்பனை செய்து வருகிறேன். இதில் வரும் வருமானத்தை வைத்து எனது குடும்பத்தினருக்கும் எனது 2 பெண் பள்ளிகளுக்கும் பள்ளி கல்லூரி கட்டணம் செலுத்தி வருகிறேன். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக நகராட்சி ஊழியர்கள் நான் விற்பனை செய்து கொண்டிருக்கும் போது என்னை தினமும் கடையை காலி செய்ய, இந்த இடத்தில் நீ கடை வைக்க கூடாது என மிரட்டி வருகின்றனர். ஏன் எதற்கு என கேட்டால், தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாபு கண்ணன் உத்தரவின் பெயரில் இந்த கடையை நீ வைக்க கூடாது என மிரட்டல் தோரணையிலும் மிரட்டி வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது என்று தெரிய வருகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன். பஸ் ஸ்டாண்டில் ஒரு மக்காச்சோள வண்டி ஓரமாக ஒரு இடத்துல போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். நகரமன்ற தலைவர் 2 கோடி ரூபா வண்டி தூக்கி போயிட்டாருங்க. என்னை வாழ்வாதாரத்துக்கு எடுத்து என் பிள்ளை சின்னவர் தான் கல்லூரியில் சின்னவர் தான் என் பிள்ளை பார்த்து படிக்க வைக்கிறாருங்க. ஐயா சின்னவர், எங்கள் கட்சி சின்னவர் தான் இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கிறாருங்க. என் வாழ்வாதாரத்தையும் இவருக்கு எடுக்கிறாருங்க நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணுங்க. ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஒரு 4 தடவை 5 தடவை வண்டி தூக்கி போகிறாங்க. நான் போய் கேட்டு எனக்கு மொத்த கட்சிக்காரெலாம் கவுன்சிலர்லாம் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுக்குறாங்க. மறுபடியும் இங்கே வந்து தொல்லை வண்டி அதிகாரி விட்டு தாண்டி எடுத்துகிட்டு போகிறாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப சிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு பையன் 12ஆவது படிக்கிறான். பிள்ளை படிக்க வச்சுட்டு அவர் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறனால சிரமத்தில் டெய்லி ஒரு 10 300 கிடைக்கும். அதை கொண்டு வீட்டில் கொடுக்குறதுலையா ஒரு 1 வாரமாக கொஞ்சம் சித்தரவாக பண்ணியிருக்காருங்க. ஓரமாக இருக்குது. ஒரு 40 அடி 50 அடிக்கு ஓரமாக பஸ் வெளியே வர்றது ஓரமாக போட்டுக்கணும். எந்த பாதிப்பும் இல்லைங்க. பில்டிங் கட்டுறப்ப நான் தன்னை பாட்டில் எடுத்துக்கன்னு சொல்லலைங்க. அதுவுமே எதுவுமே பண்ணாமல் அவர் வாட்டர் விட்டு உப்பவே எடுக்கணும்னா பூரா லைனாக அது பக்கம் பூரா கடையாக இருக்குதுங்க. 4,000 ரூபா பக்கம் செலவாயிடுச்சுங்க. வண்டி தூக்கி மேலே தூக்கி போட்டு கீழே தூக்கி போட்டு வண்டியில் தள்ளி கீழே தூக்கி போய் தூக்கி போட்டுங்க. ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. தலைவர் தான் எனக்கு வந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு வாழ்க்கை சின்னவரோட கழகத்தை பேரக்கு எடுக்கிற சின்னவரோட வாழ்க்கை வந்து சின்னவர் பெரியவர் தான் எனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்குறாங்க. வாழ்வாதாரத்தை பண்ணி கொடுக்குறாங்க. முதலமைச்சர் தான் எனக்கு பண்ணி கொடுக்குறீங்க. என்னால் ரொம்ப முடியாமல் ரொம்ப ஓரமாக இருக்கிறேன். ரொம்ப கஷ்டம். அதே இது ஏற்கனவே அவங்களுக்கு தலைமைக்கே நல்லா தெரியுங்க. ரொம்ப சிரமத்தில் ஒரு சோளத்துக்கு 2 ரூபா கிடைக்குங்க. டெய்லி ஒரு 100 சோளம் விற்பேன். 200 ரூபா தாங்க. வேக வச்சு விற்றுட்டா வர்றது 200 ரூபா தான். அந்த 200 ரூபாய் வாழ்வாதாரத்தை எடுக்கிறாருங்க முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு என்னோட குடும்பத்துக்கு வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்க சொல்லிடுறேன்.